ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எங்கேயாவது வீடியோ எடுக்க போகலான்னு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். யார் இவன் அடிப்பானோ? ஐயோ, கை காட்டுறானே! ஓடு 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 ஓடு! எப்பா தப்பிச்சிட்டோம்டா! அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாய். டர் ஓடிட்டான்ல. அப்பனே முருகா, ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆயிடுறா. மக்களே, முருகர் சொன்னோன்னே செஞ்சுட்டாரு. சரி, நாமளும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டிப்பாளையம் பேரேஜ் போகிறோம். பேரேஜ் போய் வீடியோ போடும். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக பூ, செடி, கொடி, மரங்கள் எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் இந்த சிக்னலையும் தாண்டி சிக்னல் முடியறதுக்குள்ளே நம்ம முடிஞ்சிட மாட்டிருக்கு இந்த வெயிலில். எப்போ ஒரு வழியாக சிக்னல் எடுத்துட்டாங்க. சரி போவோம். எத்தனை தடங்கள் வந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்க்காம போகிறதா இல்லை. சீக்கிரமாக கிளம்பி போய்கிட்டே இருப்போம். நம்ம வந்துட்டோம் பக்கத்தில். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனரியாக இருக்கும் இடமே. ஃபோட்டோ ஷூட்டுக்கு, கப்புள் ஷூட் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கெலாம் பர்ஃபெக்டான இடம். ஆனால் கூட ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்க, தனியாக வராதிங்க சாயங்காலம் டைம். நம்ம அப்படியே பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு இன்ட்ரோவை மட்டும் கொடுத்துட்டு போயிடலாமா? வெல்கம் டு ஈரோடு மச்சான் விலாக்ஸ். ஏங்க நல்ல நல்ல இடத்த தேடி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கீங்க, நம்ம ஈரோடு இருக்குது, வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் இருங்க, ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா வாத்து. இந்த வாத்து கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் சொல்லிடுவாங்க. அவங்க சமைச்சும் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வீக்கெண்டில் வந்தால் மட்டும் போதும். ஃப்ரெண்ட்ஸ் வாத்து கடையை கட்டிட்டேன்னா அடுத்து மீன் கடையை காட்டுறேன் பாருங்கள். வெண்டிப்பாளையம் பேரேஜ் வந்துட்டு மீன் சாப்பிடாமல் போனால் எப்படி? நான் ஒரு கடையை சொல்கிறேன் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அன்னபூர்ணி மீன் கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வறுத்த மீன், சாப்பாடெல்லாம் கம்மியான ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. வறுத்த மீனெல்லாம் வெறும் 30 ரூபாய்க்கும், சாப்பாடெல்லாம் ஒரு 70 ரூபாய்க்கும். வறுத்த மீன்லேயே நிறைய வகையான மீன் வச்சுருக்காங்க. லோகு, பாறை, கட்லா எல்லாமே இருக்குங்க. வந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து சுட சுட எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு இடத்த பார்த்தீங்கன்னா செம்மையான ஆம்பியன்ஸில் இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நீட்டாக ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க. வந்து எல்லோரும் சாப்பிட்டு செம்மையாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா அக்கா கடையை விசிட் பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறையா மீன் கடை இருக்குது. அந்த சைட்லேயும் ஆப்போசிட் சைட்லேயும் நிறையா மீன் கடை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. யாரும் ஒன்றுக்கு ஒன்று சலித்தவங்களே கிடையாது. வாங்க வாங்கன்னு பாசமலையே பொழிவாங்க. பேசிக்கிட்டே வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இருங்க வண்டியை நிறுத்திக்கிறேன்.
ஃபைனலாக வந்தாச்சு. ஐயோ, மக்களே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தண்ணி திறந்துருக்காங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறதுக்கோசரம் போகும். நான் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மக்களே திறந்து விடுற இடம், தண்ணி திறந்து விடுற இடம். கொஞ்சம் முன்னாடி போவோம். அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க, அங்கே போய் பார்ப்போம். அங்கே போய் வண்டியை போட்டு நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனாக தண்ணி திறந்து விடுறது தான், லைனாக இருக்கும். பாருங்களேன், லைனாக தண்ணி திறந்து விடுறீங்க. இந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் நான் தண்ணி திறந்து விடுறத காட்டினேன்ல, அந்த இடத்துல பாருங்கள். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா, இந்த மின்சாரம் தயாரிக்கிறாங்கள, அந்த இதுதான் மின்சாரம் தயாரிக்கிற இடம். அதுலேருந்து தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வருது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா வெளியே வருது. பாருங்களேன், இங்கே நின்று பாருங்களேன், அப்படியே பயமாக இருக்கும். இங்கே எப்படி வருது பாருங்களேன். அங்கே தெரியுது ரயில் பாலம் தெரியுது, வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரில. பேப்பர் மில் அந்த பக்கம். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம டோனுக்கு மாதிரி மாற்றிடலாமா? இப்படியெல்லாம் சொடக்கு போட்டோன்னே பனிக்கட்டி வர மாதிரி இருந்தால் நம்மளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, இன்னொரு இடத்த ஒன்று காட்டணும் உங்களுக்கு. அது பார்க்கு தான். முன்னாடியெல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு காலேஜெல்லாம் கப் அடிச்சுட்டு வெளியே விளையாடுறதுக்குன்னா இங்கே தான் வருவோம், சுற்றி பார்க்குறதுனா இங்கே தான் வருவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே நிமிஷம் அந்த பார்க்கை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த பார்க்கில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பசங்கன்னா பசங்க மட்டும்தான் வரணும் கேங்காக, பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க மட்டும்தான் கேங்காக வரணும். இல்லை பேரண்ட்ஸ் கூட வந்தால் பேரண்ட்ஸ் கூட வரலாம். ஆனால் லவ்வர்ஸ் மட்டும் வந்துட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன எதுக்கு ஒன்றா வந்திருக்கீங்க, ஏது ஒன்றா வந்திருக்கு கேள்வி கேட்டு சாவடிச்சிருவாங்க. இது லவ்வர்ஸ்க்கான இடம் கிடையாது மக்களே. இந்த பார்க்கு தான், இது வந்து 5 ரூபா பார்க்கு. இதுதான்
பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா சோளம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பார்த்து தான் வீடியோ அவ்வளோதான். டாட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈரோடு மச்சானை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஓகே பாய்.